எந்த ஒரு பிரச்சனையாயிருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு நிச்சயம் உண்டு. தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. என்ன தெளிவான மனநிலையோட கொஞ்சம் யோசிச்சா எப்பேற்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும் அதுக்கு முடிவு தெரிஞ்சிடும். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கதை, நாம சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கான முடிவை எப்படி புத்திசாலித்தனமா கையாளுறதுன்னு ஒரு வழியை நமக்கு எடுத்துரைக்கும் பதிவா இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹங்க்ரி பிரைன்ஸ். கதையோடு கலந்திடலாம். அது ஒரு அழகான கிராமம். எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம். அவங்கவங்க வேலையை அழகா பார்த்துட்டு இருந்தாங்க. இரவு நேரம் வந்தது. அது வரைக்கும் ஆரவாரத்தோடு இருந்த மக்கள், ஐயோ இரவு வந்துடுச்சே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சாங்க. ஏன், எதனால இந்த குழப்பம் அப்படின்னு யோசிச்ச அந்த வினாடி ஒரு வயசான பாட்டி சத்தமா கத்த ஆரம்பிச்சாங்க. எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, எனக்கு ஏதாவது ஒன்று நான் பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. யமதர்மராஜாவே, உனக்கு கருணை இருந்தா என்னை சீக்கிரம் கூட்டிட்டு போயிடு அப்படின்னு ஒரே புலம்பல். பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் யாருக்குமே தூக்கம் இல்லை. இந்த பாட்டியோட புலம்பல்னால குழந்தைகளும் சரியா படிக்கிறதில்ல. விடுந்ததும் அந்த தெருவில் இருக்கிறவங்க பாட்டிக்கிட்ட, ஏன் தினமும் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க, நாள் முழுவதும் வேலை பார்த்துட்டு நிம்மதியாக தூங்கக்கூட முடியலை அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அந்த பாட்டி, சரிம்மா, சத்தியமா இனிமே நான் கத்த மாட்டேன், புலம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் நைட் வரைக்கும் தான். திரும்பவும் அவங்களுடைய புராணத்தை ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, இந்த பாட்டிக்கிட்ட சொல்லி இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அந்த தெரு மக்கள் நைட் ஆனதும் கதவை சாத்திட்டு உள்ளே படுத்துக்குவாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் தெருவே நிசப்தமாக இருந்த அந்த சமயம் வழக்கம் போல தன்னுடைய புராணத்தை ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு புகை கிளம்பி அந்த புகை மண்டலத்தில் ஒரு எரும மாடு தெரிஞ்சது. அந்த எரும மாட்டு மேலே முறுக்கு மீசையோட ஒரு கையில் கதையும் ஒரு கையில் பாசக்கயிறும் வச்சுட்டு யமதர்மன் முன்னாடி வந்து நிற்கிறாரு. பாட்டி முனிவர்கள் எல்லாரும் அவங்க மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினச்சி வரம் வாங்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சர்வகாலமும் என்னையே நினச்சி கூப்பிட்டு இருந்ததால் உங்கள் ஆசைப்படியே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், வாங்க என் கூட போகலாம் அப்படின்னு யமதர்மராஜா சொல்கிறாரு. அது வரைக்கும் வாய் வலிக்க கத்திக்கிட்டு இருந்த பாட்டி வேர்த்து வியர்க்க வேகமாக எழுந்து வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திடுறாங்க. அதிலிருந்து அந்த பாட்டி இருந்த இடமே தெரியாமல் அமைதியாக மாறிட்டாங்க. அந்த தெருவே நிம்மதியாக தூங்கினாங்க. இந்த பாட்டிக்கிட்ட எவ்வளோதான் கத்துனாலும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து திட்டம் போட்டு யமதர்மர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து தான் நினச்சதை சாதிச்சிட்டாங்க. ஊர் நிம்மதியாச்சு. இப்படித்தாங்க நம்ம வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு நிச்சயம் உண்டு. கொஞ்சம் மன தெளிவோடு யோசிச்சாவே போதுமானது. நன்றி.